இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எதுவும் பெருசாக பண்ண தேவையில்லை. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டோடு சேர்ந்து ஒரே ஒரு ஹாப்பினஸ் பில் மட்டும் சாப்பிட்டா போதும். இந்த உலகத்தில் முதல் முறையாக 150 வயசு வரைக்கும் வாழ போகிற ஒரு மனிதர் ஆல்ரெடி பிறந்துட்டாராம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த டிஜிட்டல் ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இன்னும் கொஞ்ச காலத்தில் இது நமக்குள்ளேயே இருக்குமா. உங்களோட பர்ஃபெக்டான பார்ட்னரை இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சார்ஜ் பண்ணால் மட்டும் போதும். இந்த மாதிரியான ரெவலேஷன்ஸ் எல்லாம் பயங்கர ஷாக்கிங்கான விஷயம்லாம் யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தா அதுல் ஜலன் அப்படிங்கிறவர் வந்து வேர் வில் மேன் டேக்கர்ஸ் அப்படிங்கிற இந்த புக்கில் நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, டெக்னாலஜி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பற்றிலாம் பயங்கரமாக எழுதியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷன் என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஸ்டீம் இன்ஜினை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா வாழ்க்கையே மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி உணர்ந்தோம். அடுத்ததான் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அண்ட் டெலிஃபோன். ஒவ்வொரு வீட்டிலும் இந்த எலக்ட்ரிசிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள நுழைய வா என்ன ஒரு கண்டுபிடிப்பு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயங்கரமாக வியந்தோம். 3வது விஷயம் இன்டர்நெட். 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அவன் எல்லாமே எப்படி நம்ம வாழ்ந்தோங்கிறத கொஞ்சம் கூட யோசிக்கவே முடியல. அந்தளவுக்கு நம்ம இன்டர்நெட்டோட அவ்வளோ டைடப்பாக இருக்கும். 4வது நடக்க போகிறது தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இன்னும் எந்த அளவுக்கு போகிறோம் அப்படின்னா, நம்ம அதாவது ஹியூமன் பீயிங்ஸாக ஃபிசிக்கலாக இருக்கோம்ல, நம்மளாம் ஜஸ்ட் ஒரு ஹார்ட் காப்பி புக்கு மாதிரி இருக்க போகிறோம். ஆனால் நம்மளுடைய மைண்ட் எல்லாத்தையும் க்ளவுடில் அப்டேட் பண்ணி அப்லோட் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா எப்போ வேணாலும் நம்ம மைண்டில் இருக்க விஷயங்களை அப்படியே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாமா. அப்படின்னு பார்த்தா நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இறக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நம்மளோட திங்கிங் அண்ட் தாட்ஸ் எல்லாமே க்ளவுடில் அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படின்னா அப்போ நம்ம அந்த ஆதி காலத்துலலாம் ஒன்று சொல்லுவாங்களே, அது ஏதோ இந்த அமிர்தம் குடிச்சா நமக்கு வந்து சாகா வரம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இந்த எலிக்சிர் அப்படிங்கிற விஷயத்தை தேடி நம்ம போயிட்டு இருக்கோமே, அந்த எலிக்சிர் வேறு எதுவும் கிடையாது, நானோ டெக்னாலஜி அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி என்ன ஃபியூச்சர் நடக்க போகுது அப்படின்னா, இன்னொரு 10-15 வருஷத்தில் 65% நம்ம பண்ணுற ஜாப்ஸ் எல்லாமே இல்லாமல் போகுது அப்படிங்கிறது ஒரு உண்மையாகவும், ஸோ robots நம்மளோட ஜாப் எல்லாம் எடுத்துகிட்டு போகுது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான கேள்விக்கான பதிலும் இந்த புக்கில் இருக்குது. எப்படி இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து இந்த பெட்ரோலியம், ஃபியூவல், ஆயில் இதுதான் வந்து இந்த உலகத்தில் எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரியே இன்டர்நெட்டில் எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா டேட்டா. யாரோட டேட்டா? நம்மளோட டேட்டா தான். நம்ம தான் அந்த ரா இன்ஃபர்மேஷனே. ஸோ நமக்கு என்ன பிடிக்கும், நம்ம என்ன சாப்பிட்றோம், நான் என்ன பார்த்தேன், எதை எனக்கு பார்க்க பிடிக்கல, நான் எங்கே ஷாப்பிங் போகிறேன், எத்தனை மணிக்கு தூங்குறேன், எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கிறேன், என்ன எல்லா விஷயத்துமே வந்து ஒரு டேட்டாவாக வர்ச்சுவலி ஒரு இடத்துல பிச்சு ஸ்டோர் ஆயிருக்கு. இந்த டேட்டாவை இன்ஸ்டாகிராமோ இல்லை ஃபேஸ்புக்கோ எனி சோஷியல் மீடியாவோ இல்லை நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு ஆப் மூலமாகவும் இந்த டேட்டாவெல்லாம் தேவைப்படுற மக்கள் அதை வாங்கி அவங்களோட மார்க்கெட்டிங் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பட் இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபியூச்சரில் நம்மளோட டேட்டா நம்ம கையிலே இருக்கட்டும். ஏன்னா என்னை பற்றி நீங்கள் பிச்சு இன்ஃபர்மேஷன் வச்சு எனக்கு ஒரு ஆட் கொடுக்குறீங்களா, அது எனக்கு சூட் ஆக மாட்டேங்குது. நான் என்னை பற்றின முழுமையான டேட்டாவை நானே விற்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் கிடைக்கும் போது எனக்கு தேவையான மாதிரியான ஆட்ஸ் ஈஸியாக எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. கூடிய சீக்கிரத்தில் நம்மளோட டேட்டாவை நம்மளே மானிட்டைஸ் பண்ணலாம். இதுக்காக ஏன் ஒரு ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனிக்கு போகணும், நம்மளே அதை விற்கலாமே. அது மாதிரியான ஒரு ஃபியூச்சர் கண்டிப்பாக வரப்போகுது அப்படின்னு அதுல் சொல்கிறாரு. மெடிக்கல் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நமக்கு தெரியும், நம்ம டிஎன்ஏ வச்சு என்னோட ஸ்கின் டோன் எப்படி இருக்க போகுது, நான் குழந்தை இருக்கும்போது டெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் எந்த அளவுக்கு எவ்வளோ % நியண்டர்தால்ஸ் இல்லை என்னோட ஆரிஜின் என்ன, இந்த மாதிரி விஷயங்களை தாண்டி என்னோட ஸ்கின் கலர் எப்படி இருக்க போகுது, ஹேர் கலர் எப்படி இருக்க போகுது, எனக்கு எந்த மாதிரியான டிசீசஸ்லாம் வரலாம், எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு வந்து ஷார்ட்டேஜ் இருக்கலாம், எந்த விட்டமின் இல்லாமல் போகலாம், இந்த மாதிரியான பல விஷயங்களை முன்னாடியே ட்ராக் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரியான பில்ஸை சின்ன வயசுலேயே கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். 23andMe அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் ஏஞ்சலினா ஜோலி கிட்ட வந்து அவங்களோட டெஸ்டிங்லாம் வச்சு பார்க்கும்போது உங்கள் டிஎன்ஏ படி 87% உங்களுக்கு வந்து கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அந்த பிரெஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கான எல்லா விஷயத்தையும் கேன்சர் டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க பண்ணாங்க. ஸோ இதே மாதிரி ஃபியூச்சரில் நம்மக்கிட்டையும் இது வந்து ஈஸியாக ஆக்சசபிளான ஒரு விஷயமா மாறலாம். நம்ம பாடியில் என்ன சேஞ்சஸ்லாம் உருவாக போகுது அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சு அதெல்லாம் முன்னாடி அவாய்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இப்போ எப்படி டாக்டர்ஸ்லாம் வெளில இருந்து நம்ம பாடி டெஸ்ட் பண்ணி இதில் இந்த லெவல்ஸ் இப்படி இருக்குது, டயபெட்டிஸாக அவங்க சுகர் லெவல் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளட்டில் சொல்கிறாங்கல்ல. இந்த நானோ சிப்பை ஒரு முடியை பிடிங்கி பார்த்தீங்கன்னா பிடிக்கக்கூடாது, ஏன்னா இப்போ ஹேர் ஃபால் நிறைய ஜாஸ்தியாக இருக்குது, ஹேர் க்ரோ ஆகிறதும் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதை விட 1000th சைஸில் தான் இருக்குமா. ஒரு ஸ்ட்ராண்டோட 1000th சைஸில் தான் வந்து ஒரு நானோ சிப் இருக்கும். அந்த சிப் வந்து உங்கள் பாடிக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவன் பிளட் ஸ்ட்ரீமில் ட்ராவல்லாம் பண்ணி அதோட சுகர் லெவல்ஸ் எவ்வளோ இருக்குது, வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுலாம் போலீஸ் மாதிரி பெட்ரோல் பண்ணி சரி நம்மக்கிட்ட சொல்லுவானா. ஒன்று நம்மக்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுப்பான் வைஃபை கனெக்ஷன் மூலமாக, இல்லை உள்ளேருந்து எந்தெந்த கெமிக்கல்ஸ்லாம் அதுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுமோ அந்த கரெக்டான கெமிக்கல்ஸ் ரிலீஸ் பண்ணி நமக்கு இந்த டயபெட்டிஸ், ஹை பிளட் ப்ரெஷர் இதெல்லாம் வராமல் பார்த்துப்பானோ. பிட்காயின்கிற விஷயம் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, புரியுதோ புரியலையோ, இது வந்து ஆல்ரெடி வந்து இப்போ எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதை பற்றின விஷயங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு டெக்னாலஜியும் வரும்போது அது நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் தெரியல, அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னவாக இருக்கும், நம்ம லைஃப்பை சிம்பிளாக ஆக்குமா இல்லை ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஆக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் நமக்கு இருந்தாலும் அது வரதான் போகுது, அதோட நம்ம வாழ கற்றுக்க தான் போகிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை.
ஏன்னா கொடாக் வந்து பீக்ல இருக்கும்போது 1,45,000 பேர் அதுக்காக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அத்தனை ஃபேமிலிஸ்க்கும் வந்து அதான் லைவ்லிஹுட் கொடுத்துட்டு இருந்தது. பட் டக்குன்னு இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரிலாம் வரும்போது கொடாக் அப்படியே காணாமலே போயிடுச்சு. இப்போ நம்ம அதிகமாக ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்க இந்த இன்ஸ்டாகிராமை 2012 ஃபேஸ்புக் வாங்கும்போது $12 பில்லியன் கொடுத்து வாங்கினாங்க. அப்போ மொத்தமாக இன்ஸ்டாகிராமில் வேலை பார்த்துருந்தது எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தா ஜஸ்ட் 12 பேர் தான். ஸோ கூடிய சீக்கிரத்தில் ஒவ்வொரு ஜாபும் வந்து கண்டிப்பாக மாறிட்டே தான் இருக்க போகுது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரீடிஃபைன் தான் ஆகுமே தவிர நம்ம பார்த்துட்டு இருக்க வேற இல்லாமலே போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எக்யூப் ஆகுறோமா அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஒரு சிங்கக்குட்டி புலிக்குட்டிலாம் வந்து காட்டில் வேட்டையாடுறதுக்குலாம் முன்னாடி அது குட்டியாக க்யூட்டாக இருக்கும்போது அவங்க அம்மாலாம் வந்து அதுக்கிட்ட அந்த காட்டில் அதெல்லாம் என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி குட்டி குட்டியாக கேம்ஸ் மாதிரிலாம் விளையாடுவாங்களாம். எந்த ஒரு இழப்பும் இல்லாமல் பெரிய பாதிப்பு எதுவுமே இல்லாமல் இந்த குட்டீஸ்லாம் வந்து எப்படி ஒரு காட்டில் வேட்டையாடணும், ஒரு டெசிஷன் மேக்கிங் எப்படி வந்து இந்த மாதிரி சண்டையெல்லாம் போடணும் அப்படிங்கிறத கேம்ஸ் மூலமாக தான் கற்றுக்குமா. அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் வந்து முதல்ல கேம்ஸ்லாம் நிறைய கொண்டு வராங்க. ஒரு மெஷின் இதெல்லாம் ஜெயிக்கலாம், இந்த மாதிரி ஒரு கேம் விளையாடலாம் அப்படிங்கிறத தாண்டி நம்ம எந்த மாதிரிலாம் யோசிப்போங்கிறதையும் சேர்த்து கெஸ் பண்ணி இல்லை தான் எந்த அளவுக்குலாம் வேற மாதிரி யோசிச்சா வேற மாதிரியான அவுட்புட்ஸ்லாம் வருது அப்படிங்கலாம் அனலைஸ் பண்ணி இன்னும் பெட்டர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்து ஆன் த வேல வந்துகிட்டே இருக்கு. பட் இதெல்லாம் ஒரு பக்கம் வந்தாலும் நம்ம கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம மெஷினுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். ஆனால் நமக்கே ஒரு சில டவுட்ஸ்லாம் இருக்கும்ல. அதாவது அதுல் ஜெயல் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்மள மாதிரியே ஒரு விஷயத்தை உருவாக்கணும் அப்படின்னா முதல்ல நமக்கு நம்மளை பற்றி தெரியணும். ஸோ இந்த ப்ராசஸ் ஆஃப் டெவலப்பிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம ஹியூமன் பிரெயினை பற்றி பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் ஆஃப் டெவலப்பிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதில் நம்ம மேலே போகிறதுக்கு நம்மளை பற்றி நமக்கு இன்னும் நல்ல பெட்டரான அறிவு இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஹியூமன் சைக்காலஜி பற்றியும் நம்ம பிரெயினை பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பிரெயின் வந்து ஒரு ஹார்ட்வேர் அப்படின்னா நம்மளோட மைண்டு வந்து சாஃப்ட்வேர் அப்படிங்கிறாங்க. ஸோ பிரெயினை வச்சு இந்த ரொபாட்ஸுக்கு நிறைய விஷயங்கள் கொண்டு வரதுக்கு பைனரிஸில் நிறைய ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த சாஃப்ட்வேரையும் கொண்டு வர முடியுமா, நம்மள மாதிரியே வந்து ரொபாட்ஸும் திங்க் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. ஆலன் டியூரிங் அது நடக்கும் நம்பினாரு. இப்போ வரைக்கும் அந்த ப்ராசஸ்லாம் நம்மளும் போய்கிட்டு இருக்கோம். நம்மளோட மாரல் வேல்யூஸு ரொபாட்ஸை கொண்டு வர முடியுமா? நமக்கே ஒரு சில நேரத்தில் ஒரு விஷயம் சரின்னு தோணும்போது இன்னொரு பக்கம் அது தவறுன்னு நமக்கு தோணலாம் வேற ஒரு சுச்சுவேஷனில். இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் எப்படி வந்து ரொபாட்ஸ் பண்ண போகுது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கேள்விக்குறி. அப்படி ஒரு ரொபாட் உருவாயிடுச்சு அப்படின்னா ஹியூமன் பீயிங்ஸை விட கிரேட்டர் லெவலில் இருக்கும் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்ட அந்த ரொபாட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து ஒரு கார் டிரைவரே இல்லாத ஒரு கார் போகுது, அது வந்து ஒருத்தங்க மேலே இடிச்சிருச்சு அப்படின்னா யாரை இங்கே நம்ம ப்ளேம் பண்ணுவோம், எதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரூல்ஸ் போடுவோம்? அந்த காரை உருவாக்கினவங்களா, இல்லை இந்த காரோட ஓனரா, இல்லை இது மேக் பண்ண ஒரு கம்பெனி அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்மளே ரோட்டில் போகிறோம், எதை வச்சு முடிவெடுப்போம்? ப்ரெக்னென்ட் லேடி வந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். இல்லை ஒரு குழந்தை போகுதுன்னா நம்ம காரை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஓட்டுவோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ரொபாட்ஸ் வந்து திங்க் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. இதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். ஆனால் இன்னொரு பக்கம் இந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு பக்கம் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முக்கியமாக அதுல் ஜெயல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்கள் கம்ப்யூட்டர் வேலை செய்யலை, வண்டி ஒழுங்காக இருக்க மாட்டேங்குன்னு சொல்லி அதை எட்டி உதைக்கிறது, அவனை திட்டுறது, அவனை குத்துறதுலாம் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு மெஷின்ஸை ஒழுங்காக ட்ரீட் பண்ணுங்கள். நாளைக்கு அவனோட குட் புக்ஸில் இருக்கிறதுங்கிறது நமக்கு அவசியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் தாண்டி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றியும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹாப்பினஸ் பில் அப்படிங்கிறது உண்மைதான். நான் ஃபியூச்சரில் நம்ம அதை எடுத்துக்க போகிறோமா அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஹாப்பினஸ்ங்கிறது வெவ்வேறு விதமாக இருக்கும். அந்த கெமிக்கல் லெவல்ஸும் வேறு விதமாக இருக்கும். ஸோ நமக்கு தகுந்தமான ஒரு ஹாப்பினஸ் பில் அப்படிங்கிறது எல்லாருக்குமே செட் ஆகாது. பட் நமக்காக யூனிக்காக டிசைன் பண்ணப்பட போகிற அந்த ஹாப்பினஸ் பில்லாம் வந்து நமக்கு கிடைக்கலாம், அதை நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபியூச்சர் பற்றின கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. நிஜமாவே வேர் வில் மேன் டேக்கர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டினாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கான பதிலாம் இந்த புக்கில் இருக்குது. அடே இந்த புக்கை நானும் வாங்கி படிக்கணுமே அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒடிசியில் இந்த புக்கை நீங்கள் 15% ஆஃபரில் வாங்கலாம். அதுக்கான லிங்க் கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆர்ஜே அனிதி அகேன் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி த புக் ஷோவையும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இங்கே சுற்றி இருக்க மாதிரி நிறைய புக் ஜானர்ஸ், அதாவது ஃபியூச்சரை பற்றி இருந்தாலும் சரி, ஹிஸ்ட்ரியை பற்றி இருந்தாலும் சரி, எந்த புக்காக இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் படிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா குட் ரீட்ஸ் அந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்குது. அங்கே இந்த புக்லாம் படிச்சுட்டு இருக்கேன், படிக்கணும் ஆசைப்படுற விஷயங்கள்லாம் சொல்லிட்டே இருப்பேன். ஸோ அதை நீங்கள் வந்து கீழே லிங்க்கில் வந்து கிளிக் பண்ணி அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். எங்கிட்ட ஏதாவது பெருசாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா RJ@thebookshop.in அப்படி மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். இப்போதைக்கு அந்த டெக்னாலஜி மட்டும் தான் நம்மகிட்ட இருக்குது. இந்த மாதிரியான புக் ரிவ்யூஸ் எல்லாம் நீங்கள் வந்து வீடியோவை பார்க்க வேணாம், ஆடியோவை மட்டும் கேட்கணும். நம்ம பிஸி பர்சன் அப்படின்னா ஸ்பாட்டிஃபைல எக்ஸ்க்ளூசிவாக இந்த பாட்காஸ்ட்லாம் நீங்கள் கேட்கலாம். அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. ஓகே, பாய். முதல் முறையாக எனக்கு தெரிஞ்ச நான் காலேஜ் படிக்கும்போது வந்து zovi.com அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் புட்டிக், அது இப்போ வேறு யாரும் வாங்கிட்டாங்க. அதில் வந்து நான் ஒரு துணி ஆர்டர் பண்ணேன். பயந்து ஆர்டர் பண்ணேன். என்னோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அதில் இருக்குது. அதுக்கப்புறம் வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்டேன், என்னோட சைஸை கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் என் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே பதறி போய் உட்காந்துருந்தேன். ஆனால் அந்த ட்ரெஸ் வந்து வா செம்மையாக இருக்கலாம், அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணேன். இதே மாதிரி ஏதாவது ஒரு டெக்னாலஜியை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணது பயங்கரமாக பயந்த விஷயம் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஹைஃபை கொடுக்குறேன். ஓகே.